இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றி கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்க பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரைப் போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்யராஜ் படம் வரும் என்று பெண்களெல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் மறைவு எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி. 2 நாட்களாக சுந்தர்சி அவர்களுடைய மகள் திருமணத்தில், குஷ்பு அவர்களுடைய மகள் நிகழ்ச்சியில் எங்களோடு 2 நாட்கள் உடன் இருந்தார்கள். எழுத்தாளர்களுடைய நிகழ்ச்சி இருக்கிறது என்று அவர் மட்டும் வந்து அவருடைய துணைவியார் அங்கே இருந்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர், திரைக்கதை வசனத்தினுடைய மன்னர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். அது அவருடைய தலைவர் பாரதி ராஜா அவர்கள் 10ஆம் தேதி சென்ற மாதம் காலமானார். இந்த மாதம் 10ஆம் தேதி இவர் காலமாகியிருக்கிறார். தன்னுடைய இயக்குனர் தனியாக இருக்கிறார் என்று பாக்யராஜ் அவர்கள் அவரோடு இணைந்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே ஜனவரி மாதத்திலே இந்த ஆண்டு அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தோம். அதேபோல் 50வது ஆண்டு திரையுலகத்திற்கு வந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். இதையெல்லாம் அவருடைய மனதிற்கு தென்பட்டு காலன் அவரை கொண்டு சென்றிருக்கிறது. அவரது துணைவியாருக்கும் மகளுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை புதிய நீதி கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.